வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும் அத்தியாயம் 13. ராம், இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலையா? காலில் சக்கரத்தை கட்டாத குறையா மதுரைக்கு போகணும்னு சுத்திட்டு இருப்ப. இன்னைக்கு என்னடான ஹாயா வீட்டில் இருக்கா? எப்பொழுதும் நேரமே எழுந்து ஜாகிங் சென்று விட்டு வரும் மகன் அன்று அப்பொழுதுதான் எழுந்து கீழே வருவதை பார்த்துவிட்டு லக்ஷ்மணன் வினவினான். இன்னைக்கு போகல சித்தப்பா. சங்கடத்துடன் புருவத்தை நீவி விட்டு கொண்டவனின் பார்வை டைனிங் ஹாலில் சுமத்ராவுடன் அமர்ந்திருந்த சந்திரிகாவின் மேல் படிந்து மீண்டது. என்னடா இது அதிசயமா இருக்குது, இன்னைக்கு ஜாகிங் கூட போகல போல, இப்பதான் எழுந்து வர்றையா? நேத்து நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஸோ தூங்க லேட் ஆகிடுச்சு. அதுதான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன். விளக்கம் கூறியவன் சோபாவில் வந்து அமர்ந்தான். செய்தித்தாளை பார்த்து கொண்டிருந்த நரசிம்மனின் பார்வை மகன் மேல்தான் இருந்தது. வந்தவுடனேயே சந்திரிகாவை தேடி ஓடிய அவனது பார்வையும் கண்ணில் படாமல் இல்லை. இரவு முழுக்க கண் விழித்து வேலை செய்தாலும் 2 மணி நேரம் அவன் ஒரு நன்கு உறங்கிவிட்டாலே போதும். காலையில் உற்சாகமாக எழுந்து வேலைக்கு கிளம்பி விடுவான். எந்த காரணமும் சொல்லிக்கொண்டு இதுநாள் வரை அவன் ஜாகிங்கையோ இல்லை அலுவலகத்திற்கு செல்லாமலோ இருந்ததே இல்லை. அவனது அனைத்து சோர்வும் அலுவலகம் என்ற சொல்லில் பறந்துவிடும். அந்தளவிற்கு அவனுடைய தொழிலை அவன் நேசிக்கிறான். அப்படிப்பட்ட மகன் இன்று சோர்வு படிந்த முகத்துடன் விழி சிவப்புடன் வந்து சோபாவில் அமர்ந்தது அவனுக்கு சரியாய்ப்படவில்லை. திரும்பி சந்திரிகாவை பார்த்தான். சுமத்ராவிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் பார்வை அவ்வப்போது பதைபதைப்புடன் இவனைத்தான் தொட்டு மீண்டது. அவளும் இரவு தூங்கவில்லை என்பதை சிவந்த அவள் விழிகள் கட்டியம் போட்டு கூறின. எதுவோ சரியில்லை. தலையாட்டி கொண்டு நாளிதழின் அடுத்த பக்கத்தை திருப்பிய போது பரதன் உள்ளே நுழைந்தான். பரதா, காலையிலேயே மில்லுக்கு கிளம்பி போன, அப்படியே திருநெல்வேலிக்கு போறதா தானே சொன்ன? லக்ஷ்மணின் கேள்வியில் ஆதிசேஷனின் கவனம் பரதனின் புறம் திரும்பியது. போகலப்பா. அவனும் அவஸ்தையுடன் புருவத்தை நீவி விட்டு கொள்ள, என்னடா இது? ஆதிசேஷனின் பார்வை குறுகுறுப்புடன் அவனை நோக்கியது. நீயும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகலையா? லக்ஷ்மணன் மீண்டும் கேள்வி எழுப்ப, போகல. இழுத்தவனின் பார்வை சுவாரஸ்யத்துடன் சந்திரிகாவின் மேல் படிந்து மேல ஆதிசேஷனுக்கோ புறையேறிவிட்டது. என்னடா நடக்குது இங்கே? அண்ணனும் ஆசையா பார்க்கிறான், தம்பியும் ஆசையா பார்க்கிறான். செய்தித்தாளை பார்க்கும் சாக்கில் ஆதிசேஷனின் பார்வை அண்ணன் தம்பி இருவரையும் தான் நோட்டமிட்டு கொண்டிருந்தது. மாப்பிள்ளையும் தங்கச்சியும் மறுவீட்டுக்கு வந்திருக்கிறதுனால ஆபீஸ்க்கு போகலையா இருக்கும். இப்ப எதுக்கு நீங்க 2 பேரையும் துருவி துருவி கேட்டுட்டு இருக்கீங்க? சத்தம் போட்டபடி காஃபி ட்ரேயுடன் அனுராகவி அங்கே வர லக்ஷ்மணன் அமைதியாகிவிட்டான். இல்ல ராகவி, 2 பேரும் வானமிடிஞ்சு தலையில விழுந்தால் கூட ஆபீஸ்க்கு போகணும்னு நிற்பானுங்களே, அதுதான் கேட்டேன். என்னவோ இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் இருக்கிறோம், விடுங்களேன். மனைவி அதட்ட அதற்கு மேல் அவன் வாயை திறப்பானா என்ன? அமைதியாகிவிட்டான். நரசிம்மனுக்கு இன்னொரு புறம் வந்து அமர்ந்த பரதன் சந்திரிகாவை பார்வையிடுவதற்கு வசதியாய் இடம் பார்த்து கொண்டான். ஆதிசேஷனின் மனதிற்கு இது சரியாய் படவில்லை. என்னவோ நடக்குது, இது எங்கே போய் முடியும்னு தெரியல. எண்ணிக்கொண்டவனுக்கு அப்பொழுதே கவலை பிறந்து விட்டது. 2 மகன்களின் பார்வையும் ஒரு பெண்ணின் மேல்தான். ஆனால் அந்த ஒரு பெண்ணின் பார்வை நரசிம்மனின் மேல் மட்டும்தான் படுகிறது. மதியம் வரை இதே கூத்துதான் தொடர்ந்தது. கவின் பரதனுடன் இயல்பாக பழகினான். நரசிம்மனிடம் மட்டும் ஒரு இடைவெளி கொடுத்து பழகினான். சந்திரிகாவை விட்டு சுமத்ரா பிரியவே இல்லை. பெண்கள் இருவருக்கும் பேசிக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருந்தது. வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தவர்களை கண்டுவிட்டு பரதன் கூட வினவினான். அப்படி என்னதான்ப்பா பேசுவீங்க? நானும் பார்க்கிறேன், லொடலொடன்னு வாய் ஓயாமல் பேசிட்டே இருக்கீங்க. கேர்ள்ஸ்குள்ள பேச்சுக்கா பஞ்சம் அண்ணா, அது நிறைய இருக்குது. சந்திரிகா அண்ணி ஃபாரின்ல தான் படிச்சாங்களாம், அதைத்தான் கேட்டுட்டு இருந்தேன். அவள் கூற, ஆமா ஆமா, அவசியமான தகவல் தான், நல்லா கேளு. நக்கலான பதில் நரசிம்மனிடமிருந்து வந்தது. ஆதிசேஷனுக்கு இந்த விஷயம் புதிது. சந்திரிகாவும் வெளிநாடு சென்றுதான் படித்து வந்திருக்கிறாள் என்பது அவனுக்கு அப்பொழுதுதான் தெரியும். சந்திரிகா, நீ ஃபாரின்ல படிச்சியா? எங்கே? ஆதிசேஷனின் பார்வை யோசனையுடன் அவள் மேல் படிந்தது. அமெரிக்காவில் அங்கிள். காலேஜ் படிப்பை அங்கேதான் முடிச்சேன். ஓ, நம்ம நரசிம்மனும் அங்கேதான் படிச்சான். நீ சொன்ன அதே யூனிவர்சிட்டி தான். எந்த இயர்ல முடிச்சா? அவன் கேள்விகளை தொடுக்க சிறு தடுமாற்றத்துடன் அவளது பார்வை நரசிம்மனிடம் பாய்ந்து மீண்டது. ஓரக்கண்ணால் அவன் மகனையும் பார்த்தான். முகம் இறுக ஏதோ நினைவில் அப்படியே அமர்ந்திருந்தான். அப்படியா அங்கிள்? எந்த இயர்னு ஞாபகம் இல்ல. மழுப்பலாக பதில் சொன்னவளின் தடுமாற்றத்தை அவன் மனம் குறித்து கொண்டது. ஆக, ஃபாரின்ல இருந்தே 2 பேருக்கும் பழக்கம் இருந்திருக்குது. ஆதிசேஷனின் கழுகு பார்வை இருவரையும் எடை போட்டு விட்டது. நரசிம்மன், நீங்களும் அங்கேதான் படிச்சீங்களா? ஒரே யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட 2 பேரும் சேம் இயர்ல தான் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீட் பண்ணினது இல்லையா? கவினுமே ஆச்சரியத்துடன் வினவினான்.
அது பெரிய யூனிவர்சிட்டி மாப்பிள்ளை, மீட் பண்ணிக்கிற சான்ஸ் ரொம்பவும் குறைவுதான். உங்க தங்கச்சியை பார்த்த மாதிரி எனக்கு நினைவில்லை. கூறியவனின் பார்வை உக்கிரமாய் அவளைத்தான் முறைத்தது. இதழ்களை கடித்து கொண்டவள் பார்வையை திருப்பிக் கொண்டாள். இப்படியே பேச்சுகளுக்கு நடுவே மதிய உணவு முடிந்திருக்க ஆதிசேஷனும் லக்ஷ்மணனும் ஏதோ வேலையாக வெளியில் கிளம்பினர். சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம். ராகவியும் மீராவும் தத்தமது அறை நோக்கி சென்றுவிட சிறியவர்கள் 4 மட்டும் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் இருக்குது, நான் போய் எடுத்துட்டு வரேன். எழுந்த சுமத்ராவை தடுத்த சந்திரிகா தானே சென்று எடுத்து வருவதாக கூறி சென்றாள். சென்றவள் சில மணி நேரமாகியும் திரும்ப வரவில்லை. எப்படி வருவாளாம்? கல்வன் போல் உள்ளே நுழைந்த ஒருவனின் பிடியில்தான் அவள் சிக்கிக் கொண்டிருந்தாளே. ஐஸ்கிரீமை கிண்ணத்தில் இட்டு நிரப்பிக் கொண்டிருந்தவளின் இடையே 2 வலிய கரங்கள் பின்னிருந்து அணைத்தன. இவ்வளவு உரிமையுடன், அதுவும் இவ்வளவு அழுத்தமாக அவளை வேறு யார் அணைத்து விட முடியும்? எல்லாமே அவன் நரசிம்மன் தான். ஒரு கணம் மேனி கூசி சிலிர்க்க பதறி திரும்பினாள் பாவை. என்ன? நேத்து நைட் முழுக்க யோசிச்சேன். எனக்கு நீ தேவை. உன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு அவள் விழிகளுக்குள் பாய்ந்த கூர்பார்வை எதை சொல்ல வருகிறது என்பது அவளுக்கு புரிந்தது. நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இப்படி தள்ளி நின்னு உன்னை பார்த்து ஏங்கி ஏங்கி அந்த ஏக்கம் கோபமா உன்மேல பாய்ஞ்சு எதுக்கு இத்தனை ரிஸ்க்? உன் கூட வாழ்ந்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி என்னுடைய தேவை இந்த உடம்புதான். அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். அவள் விழிபார்த்து பேசியவனின் முகம் கழுத்து வளைவில் புதைந்தது. முன்னுச்சி சிகையோடு சேர்ந்து அந்த மெல்லிய தாடியும் குறுகுறுப்பு மூட்டம் பெண்ணவளின் மேனியோ வில்லாய் வளைந்தது. அவன் பேசிய வார்த்தைகளை கிரகிக்கவே அவளுக்கு நேரம் பிடித்தது. அவனது நெருக்கத்தில் மயங்கியிருந்த மனதை தெளிய வைத்து அவன் என்ன சொன்னான் என்பதை மூளை அவளுக்கு அறிவுறுத்துவதற்குள் அவனது உதடுகள் குட்டி குட்டியாய் முத்தங்களை அங்கு சூட்ட ஆரம்பித்திருந்தது. சிம்மன், அவள் தலைமுடியை பற்றி விலக்கி தள்ள அந்த கள்வனோ அவளுக்கு பின்புறம் இருந்த ஐஸ்கிரீமை எட்டி எடுத்தான். இது சரியில்லை. இதுதான் சரி சகி. கையில் அந்த பனிக்குழை எடுத்தவன் அப்படியே அவள் கழுத்தில் தடவ சில்லென்ற பனிச்சாரல் அவள் மேனியில் மட்டுமல்ல உடலின் ஒவ்வொரு அணுவையும் நனைத்துச் சென்றது. கழுத்து வளைவை நோக்கி குனிந்தவனின் உதடுகள் புதுவிதமாய் அந்த ஐஸ்கிரீமை சுவைக்கும் பனியில் இறங்க, அப்பப்பா, காரிகையின் உணர்வுகளை இங்கே சொல்லவும் முடியுமா என்ன? சுகமாய் விழிகளை மூடிக்கொண்டவளின் மேனி அவனுக்கு வாகாய் பின்னால் வளைந்து கொடுத்தது. ஐஸ்கிரீமின் தித்திப்பு அவன் இதழ்களுக்குள் இறங்க கன நேரத்தில் அந்த ஐஸ்கிரீம் தீர்ந்து விட்டது. அப்பொழுதும் விலகாமல் அங்கேயே தேங்கிய உதடுகள் காரிகையின் சங்கு கழுத்தையும் ருசி பார்க்க ஆரம்பிக்க இங்கோ இவளுக்கு மேனி தூக்கி போட்டது. என்னதால் மனதில் கடந்த கால கசப்பு, கோபம், வேதனை என எத்தனை இருந்தாலும் அவளும் சாதாரண உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நிறைந்த மனுஷிதானே. அந்த ஆடவன், அதுவும் மனம் முழுக்க சொட்டு கூட மிச்சமின்றி நிறைந்திருக்கும் ஆடவனின் நெருக்கத்தில் மதிமயங்கி போனது மனம். உடலும் மனதிற்கு இணங்க கரம் அனுமதியின்றியே உயர்ந்து சென்று அவன் பிடரியை பற்றி கொண்டு தன்னை நோக்கி இன்னும் அழுத்திய கணம் வெளியே யாரோ வரும் அரவம் கேட்டது. பதறி துடித்து அவனை விலக்கிவிட்டவளுக்கு நிலைக்கு வரவே முடியவில்லை. இவனது கைங்கரியத்தில் கழுத்தில் இருந்த சுடிதார் வேர் ஐஸ்கிரீமினால் நனைந்து கிடந்தது. ஐஸ்கிரீமினால் மட்டுமா என்ன? அவனுக்கும் சட்டென்று விலகி வர முடியாத நிலைதான். தடுமாறி மயக்கத்துடன் நின்ற அவன் முகமே பறைசாற்றியது. அண்ணி, ஐஸ்கிரீம் எடுக்க போயிட்டு உள்ளே என்ன பண்றீங்க? சுமத்ராவின் குரல் வேறு அருகே நெருங்க சந்திரிகாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? உங்க வீட்டுல இருக்கிறோங்கிற எண்ணம் கூட இல்லாம இப்படித்தான் பண்ணுவீங்களாம்? இந்த நிலைமையில அண்ணி என்னை பார்த்தால் என்ன நினைப்பாங்க? படபடவென்று புரிந்தவளை இழுத்து கொண்டு அருகில் இருக்கும் ஸ்டோர் ரூமிற்குள் சென்று மறைந்தான் நரசிம்மன். இங்கே எதுக்கு கூட்டிட்டு வர்றீங்க? அவள் வினவிக் கொண்டிருக்கும் போதே சுமத்ரா சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டாள். சமையல் கட்டை ஒட்டி அந்த சின்ன ஸ்டோர் ரூம் இருந்தது. அளவில் மிக மிக சிறியதுதான். சுற்றிலும் அலமாரிகள் இருந்தன. நடுவே ஒருவர் நிற்க மட்டுமே இடம் உண்டு. அந்த இடத்தில் கிட்டத்தட்ட என்ன, முழுதாக பெண்ணவளை அணைத்து கொண்டு நின்றிருந்தான் நரசிம்மன். ஐயோ, உங்க தங்கச்சி உள்ளே வந்துட்டாங்க. நம்ம 2 பேரையும் சேர்த்து பார்த்தாங்க, அவ்வளவுதான். வெளியில என் அண்ணன் வேற இருக்கிறான். புலம்பிக் கொண்டே இருந்தவள், ஏய் வாயை மூடுடி என்று அவனது அதட்டலில் மிரண்டு போய் அவனை ஏறிட்டாள். சுற்றிலும் கவிழ்ந்திருந்த இருட்டில் அவனோடு முழுதாக மேனி உரச நின்ற நிலை அவளுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது. விலக பார்த்தாள். ஆனால் இடம் எங்கே இருக்கிறது? சங்கடத்துடன் நெளிந்தவளின் இடையை பற்றி தன்னோடு நெருக்கியவன் காதருகே குனிந்து சீறினான். இங்கே நிற்கிறது யாருக்கும் தெரியாது. அவ வெளியில போகட்டும், நாம போயிடலாம். இப்படி ஆடிட்டே நின்னு கண்ட இடத்துல உரசி என் மூடை கிளப்பி விடாதே. சூடான மூச்சுக்காற்று சீரலுடன் வந்து செவியில் மோத அதற்கு பிறகும் அவள் அசைவாளா என்ன? பிடித்து வைத்த பிள்ளையாரைப் போல அப்படியே நின்றாள்.
இடையில் இருந்த கரம் வேறு அந்த இடத்தை வருடி வருடி ஏதோ ஆராய்ச்சியில் இறங்க அவளுக்கோ கூசியது. கையை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டீங்களா என்று முணுமுணுத்தாள். குனிந்து அவள் முகம் நோக்கியவனுக்கு முதலில் விழுந்தது முணுமுணுத்த அந்த செப்பு இதழ்கள்தான். பிடித்து அப்படியே கடித்து வைக்க தோன்றிய உணர்வை அடக்க முடியாமல் இடையிலிருந்த கரம் வலிக்க அந்த பகுதியை கிள்ளிவிட்டது. ஆ! அலறப்போனவளின் சத்தம் வந்து முடிந்த இடம் என்னவோ அவனது முரட்டு உதடுகளுக்குள் தான். அதிர்ச்சியுடன் விழிகளை விரித்தவளுக்கு தெரிந்தது என்னவோ வெகு மயக்கத்துடன் கண்களை மூடி தன் இதழ்களுக்குள் கரைந்து கொண்டிருந்தவன்தான். அந்த மயக்கமும் இதழ் முத்தமும் அவளையும் என்னவோ செய்ய காரிகையின் விழிகளும் தாமாமாக மூடிக்கொண்டன. பற்றுக்கோலை தேடி உயர்ந்த கரம் வாகாக அவன் சட்டைக்காலரை வளைத்து கொண்டது. இடையை பற்றியிருந்தவனின் இன்னொரு கரம் உயர்ந்து அவளது பிடரியை வளைத்து தனக்கு வாகாய் உயர்த்தியது. ஆழ்ந்த முத்தம்தான், என்ன மென்மை அதில் தெரித்து விழுந்தது. மொத்த காதலையும் மிக மிக மென்மையாக காட்டிக் கொண்டிருந்தவனின் இதழ் முத்தத்தில் அந்த காரிகையின் மனமும் கரைந்து அவன் வசம் தேங்கியது. இங்கோ வெளியே கிண்ணத்தில் நிரம்பியிருந்த ஐஸ்கிரீமை பார்த்த சுமத்ரா, இந்த அண்ணி எங்கே போனாங்க? முணுமுணுத்தபடி ட்ரேயை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட்டாள். அவள் வெளியேறிய அரவம் கூட தெரியாமல் இங்கு இரு ஜீவன்களும் ஆழ்ந்த இதழ் முத்தத்தில் லயித்திருந்தது. இதழ் முத்தம் இளமை உணர்வுகளுக்கான தலையை திறந்து விட்டுவிடும். மென்மை சற்று வன்மையாக மாறிய கணம் இடையில் ஊர்ந்த கரமும் எங்கோ பயணித்தது. சட்டென்று சுதாரித்து கொண்ட பெண்மை அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டது. சகி! சீரலாய் அழைத்தவனின் அழைப்பில் அப்பட்டமான தாபம் மின்னியது. இதழ்களை துடைத்து கொண்டவளுக்கு ஏனென்று தெரியவில்லை, அழுகை வர பார்த்தது. நிதர்சனத்தை உணராமல் தானும் இப்படி அவனிடம் மயங்கி போய் நிற்கிறோமே என்று அவள் மீதுதான் அவளுக்கு கோபம். புறங்கையால் இதழ்களை துடைத்து கொண்டவள் வெளியே செல்ல எத்தனிக்க சட்டென்று எட்டி அவளை பிடிக்க வந்தவனின் கரம் பட்டு மேலே வைத்திருந்த கோதுமை மாவு இவர்களின் மேல் கொட்டியது. ஆ அம்மா! இருவருக்குமே ஒரு நொடி என்ன நடக்கிறதென்று புரியவில்லை. மொத்தமாவும் அவர்கள் மேல் கொட்டி இருவரையும் அபிஷேகம் செய்திருந்தது. ஓ காட்! எதுக்கு இப்படி பண்ணுனீங்க சிம்மன்? இப்ப எப்படி வெளியில போறது? கடவுளே! தன்மேல் இருந்த மாவை தட்டிவிட்டவளை பயம் வந்து சூழ்ந்து கொண்டது. பின்னே இந்த கோலத்தில் இருவரும் வெளியே சென்றால் என்ன நடக்கும்? போச்சு, நல்லா மாட்டினோம். என் அண்ணன் வேற வெளியில இருக்கிறான். இது உங்க வீடு. என் அம்மா அப்பாவுக்கு விஷயம் போச்சுன்னா என்ன நினைப்பாங்க? அவள் புலம்பிக் கொண்டே நிற்க இவனுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. ஏய், கொஞ்சம் வாயை மூடுடி, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அவன் சிடுசிடுக்க மூக்கை உறிஞ்சிக்கொண்டு அமைதியானாள் அவள். தலையெல்லாம் வெள்ளையாய் கோதுமை மாவு கொட்டியிருக்க அவன் சட்டையிலும் முழுதாக மாவுதான். சுளித்த முகத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தவனை பார்க்க அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இந்த நிலையில் சிரித்தால் நிச்சயம் சீர்வான் என்பது உரைக்க சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டாள் சந்திரிகா.